வணக்கம். வில்லம்பு செய்திகள். பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த 2 பேருந்துகளில் ஓட்டுநர் இருக்கையின் அருகே பையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான 35 பயணச்சீட்டு கட்டுகள் கொள்ளை. திருவள்ளூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. செங்குன்றம் பகுதியிலிருந்து சென்னை மாநகர பேருந்து தடம் எண் 505 திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் வந்து நின்ற நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள நேர காப்பாளர் அறைக்கு சென்று நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் நேரத்தை பதிவு செய்து கொண்டு வந்து பார்த்தபோது ஓட்டுநர் இருக்கையின் அருகே பையில் வைக்கப்பட்டிருந்த 12 ரூபாய், 15 ரூபாய், 41 ரூபாய் அடங்கிய 31 டிக்கெட் கட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதேபோல் அதன் அருகிலேயே நின்று கொண்டிருந்த மற்றொரு அரசு மாநகர பேருந்திலிருந்தும் டிக்கெட் பண்டல்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. பதறி போன ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் நேர காப்பாளருக்கு தகவல் அளித்துவிட்டு திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் காரணமாக 2 பேருந்துகளும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்திலிருந்து சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.